Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. மக்களுக்கு உண்மையாக உழைச்சா அண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை வந்து ஒரு 10,000 மடங்காக நம்மளுக்கு திரும்பி கொடுத்துருவாங்க. அதுதான் இப்போ டிராகன். இப்போ நான் போயிட்டு டிராகன் இந்த படம் இல்லைன்னு நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் போய் சும்மா கேட்டு பாருங்கள் மக்கள்கிட்ட, அவங்க சொல்லுவாங்க. இவன் கிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது எக்ஸ் ரீஎன்ட்ரி, இவங்க 2 பேர் மீட் பண்ண போகிறாங்கன்றது ஆடியன்ஸ்க்கு தெரியும், ஆனால் அந்த கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. அந்த மொமெண்ட்டுக்காக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, அதுக்கு தான் நீங்கள் அப்படி கை தட்டி என்ஜாய் பண்ணுறீங்க. குரூப்பில் ஆட் பண்ணிட்டோம், அவ்வளோதான் இனிமேல் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தம்மை இப்படி போட்டு இப்படி இது பண்ணுறது, இப்படி அவன்கிட்ட கொடுக்கும்போது என் சித்து வந்து கையை ஆடினதை நான் பார்த்தேன். யார் நல்லவர் யார் கெட்டவர், யார் பண்ணுறது யாருக்கு கர்மா அப்படிங்கிறத தெளிவாக வந்துட்டு இந்த பாட்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சாங் வந்து தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆரம்பிக்கும். தெய்வம் வாழ்வது எங்கே மாதிரி. ஒருத்தன் 4 செவத்துக்குள்ளே தப்பு பண்ணுறான், ஆனால் ஊரே இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பால்ஸ் ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் தான் வந்துட்டு அந்த டிராகனுக்கான அந்த மூமெண்ட். இப்போ டிராகனில் பார்க்கும்போது பிரதீப் சரோடைய அம்மா அப்பா கேரக்டரை நீங்கள் வந்து ரொம்ப ராவாக கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து மரியம் ஜாட் சார் பயங்கரமாக ஜஸ்டிஃபை ஜோல்னா போய் மாட்டிட்டு இருக்கிறது எங்கள் அப்பா தான். அப்படியே இது அந்த கேரக்டர் அப்படியே இதுதான். எங்கள் அம்மா பேர் சித்ரா தான். அர்ஷத் கானுக்கு நீங்கள் அந்த ரைட்டிங் எப்படி அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தான் எழுதி வச்சுருந்தீங்களா? பயங்கரமாக அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவனுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் போட வந்தானா அவள் தான் அவனுக்கு அதான் எக்ஸ்ட்ரா அப்படின்னாலே வாயிலே தான் போடுறது. தளபதி ஃபேன் பாயா அவருடைய படத்தை ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த படத்தை பண்ணுங்க? கில்லி எனக்கு பயங்கரமாக இது இருக்குது. யார் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? மேபி I'll do கில்லி வித் பிரதீப். ஓகே, ஸோ த்ரிஷா மேம் கேரக்டர்னு சொல்லிட்டா நல்லாயிருக்கும். டிராகன் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரிலீஸ். நிஜமாவே வந்து அஸ்வத் சொன்ன மாதிரி கதற விட்டீங்க மக்களை. நேற்று கூட விஜய் அண்ணா வந்து விஜய் சித்து அண்ணா விளாக்லாம் போட்டுட்டு இருந்தாரு, மக்களை கதற விட போகிறோம் ஃபர்ஸ்ட் ஷோவில் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் இல்லை, அடுத்தடுத்த எல்லா ஷோலையுமே வந்து டார்கெட் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் எப்படி இருக்குது? ஆஃப்டர் ரிலீஸ் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ரிலீஃப். பிகாஸ் வெறும் மக்களை மட்டுமே ட்ரஸ்ட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணும். இட் பேக்லாஷ்ட் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் த ட்ரெய்லர் பெரிய ஹிட்டு. ஆனால் அந்த படத்தோட கம்பேரிசன் இந்த படத்தோட கம்பேரிசன் அது இதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இன்டர்வியூஸில் வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணி என்ன இருந்தாலும் 4 பேர் அப்படி இப்படின்னு பேசி இதுன்னு கொஞ்சம் இது வந்தது. பட் வென் ஆஃப்டர் பீப்புள் வாட்ச் த ஃபிலிம் தே ரியலி அண்டர்ஸ்டுட் எங்கேருந்து இந்த படம் வந்திருக்கு, யார் பண்ணியிருக்கா, எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்திருக்காரு இந்த படத்தோட ரைட்டர் அப்படின்றது. அது எல்லாமே பார்க்கும்போது ஸோ ஒரு விஷயந்தான், மக்கள் ஒன்ஸ் நம்மளை யார் வேணால் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம் until it goes to the audience. We live in a very democratic country. மக்களுக்கு உண்மையாக உழைச்சா அண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை வந்து ஒரு 10,000 மடங்காக நம்மளுக்கு திரும்பி கொடுத்துருவாங்க. அதுதான் இப்போ டிராகன். இப்போ நான் போயிட்டு டிராகன் இந்த படம் இல்லைன்னு நான் சொல்ல தேவையில்லை, நீங்கள் போய் சும்மா கேட்டு பாருங்கள் மக்கள்கிட்ட, அவங்க சொல்லுவாங்க. நாங்கள் கேட்டு தானே இருக்கோம் நேற்றுலேருந்து. நான் இப்போ கூட இதே மாதிரி பிஃபோர் ரிலீஸ் இன்டர்வியூக்கு வரும்போது எல்லாரும் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, அந்த டைமில் நல்லா அது இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பரவுனதுனால இது அந்த படம் தானே, இது அந்த படம் மாதிரியே இருக்குன்ட்டு. ஆனால் இப்போ நீங்களே உங்களுக்கு வார்த்தை வரல, ஏன்னா தட் இஸ் பிகாஸ் த பப்ளிக்ஸ் ரெஸ்பான்ஸ். கரெக்ட் சார். பிகாஸ் அஃப்கோர்ஸ் நம்ம இதை பற்றி அது அந்த படம் சொல்ல வேணாம், எல்லாருமே இது டான் டூன்னு வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களை நேரில் கேட்டவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்கீங்க. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபிலிம், இட்ஸ் டிராகன். நீங்கள் சொன்னீங்க மக்களே இது என்ன படம் டிராகன், அந்த சவுண்டு கேட்கும் போது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நிஜமாவே சொன்னீங்கன்னா அஸ்வத் அராஜகம் அது பண்ணிட்டீங்க சார். உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், மன நிறைவோடு தான் இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் எப்படின்னா இப்போ கூட நான் என் வேலையை தான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து ப்ரெஸ் சேனல்ஸ்க்கு வந்துட்டு படத்தை வந்து நான் இன்டர்வியூஸ் கொடுக்கணும் போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம், டு மீடியா. இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் வரைக்கும் மீடியா நிறையா சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ படம் முடிஞ்சதுக்கப்புறமும் மீடியாவோட சப்போர்ட் தேவை. நீங்கள் கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் இதுவாக தான் இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். சக்ஸஸ் எப்போவுமே இன்டென்ஷன் கரெக்டாக இருந்ததுன்னா சக்ஸஸ் தானாக தேடி வரும். இன்டென்ஷனும் அதுக்காக நம்ம பார்க்குற வேலையும் உழைப்பும் கரெக்டாக இருந்ததுன்னா சக்ஸஸ் நம்மளை தானாக தேடி வரும்ன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு இப்போ நான் பேசுகிறது கேட்கும்போது அவன் ஹிட்டு கொடுத்துட்டு பேசுகிறான் கரெக்டுன்னு தோணும். ஆனால் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியும் நான் இப்படி தான் இருந்தேன். ஏன்னா அது I was confident about my work, nothing more. That's your nature. And I think that is very important.
எவ்ரிபடி ஹேஸ் டு பி கான்ஃபிடென்ட். நம்மளனா வேறு யாருமே நம்ப மாட்டாங்க. அண்ட் த்ரூ த ஃபிலிம் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஓமை கடவுளையும் சரி இதுலேயும் சரி பிரேக்கப்னா ஒரு ரெயின், ஒரு சாங், அது வந்து எதனால சார் அந்த ரெயின் கூட பிரேக்கப்பை கனெக்ட் பண்ணுறீங்க? உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கு? இல்லை, அது ஒரு ட்ராமா இருக்குது. whenever you add rain and the thunder, there's automatically a drama that adds to it. ஸோ எனக்கு அது பிடிக்கும். நான் ஓமை கடவுளையில் வந்து கல்யாணன்றது சொர்க்கத்தில் முடிவான விஷயம்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இடியும் மின்னலும் கௌதம் மேனன் வாய்ஸில் வரும். கட் பண்ணால் டிவோர்ஸில் உட்காந்துருப்பாங்க. இட்ஸ் பேசிக்லி இட் இஸ் ரொமான்டிசைசிங் அ மூமெண்ட் ரெயின் எனக்கு. அதனால தான். அப்போ ரியல் லைஃப்பில் எதுவும் இது இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரேக்கப் டைமில் மழையா? சீச்சி அதெல்லாம் வெயில் அடிக்கிற வெயிலில் தான் பிரேக்கப் ஆயிருக்கு. சுளீர் வெயிலில் தான் பிரேக்கப் ஆயிருக்கு. சரி, ஓகே சார், நாங்கள் அதை எரேஸ் பண்ணிடுறோம். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இது அவரோட கதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டு, அதாவது அன்பிரடிக்டபிள் ட்விஸ்ட். பிகாஸ் நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நினச்சேன்னா, ஓகே அனுப்பமா வராங்க, அவங்களுக்கு ஒரு லவ் போர்ஷன் இருக்குது, காலேஜ் முடிஞ்சதும் அது போயிடுச்சு, அவ்வளோதான் அந்த போர்ஷன் நினச்சேன். பட் அவங்க வந்து திருப்பியும் வந்து ஸ்டாஃபாக ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க, அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி அங்கங்கே சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க. அதை டக்குன்னு அந்த ட்விஸ்ட்டை வந்து நீங்கள் ரிவீல் பண்ணுறீங்க. எங்களுக்கு அது வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு அந்த மொமெண்ட்டில். ஸோ இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தீங்க? அதான் ரைட்டிங். அதுக்கு தான் உட்காந்து ஒரு வருஷம் உழைக்கிறது. ஒரு வருஷமாக உட்காந்து ஆடியன்ஸ்க்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது தானே ஒரு ரைட்டரோட வேலை. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உட்காந்து நீங்களே கெஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 விஷயம் இருக்குது உங்களுக்கு நான் சினிமாவில் சொல்கிறேன். ஒன்று, ஆடியன்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும், ஆனால் கேரக்டர்ஸ்க்கு தெரியக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில்டிங்கில் பாம்பு இருக்குது அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஆனால் அங்கே வர்றது வந்து ஒரு 100 பேர் அங்கே வந்துட்டு இருக்காங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்கும். ஐடி உங்களுக்கு தெரியும் பாம்பு இருக்குடா, நீங்கள் என்னடா இங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு. இது ஒன்று. இன்னொன்று, கேரக்டர்ஸ்க்கு தெரியும். என்ன கேரக்டர்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் ஒரே சமயத்தில் வந்து தெரிய வர்றது. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு எல்லா சீனுமே ஒரே சமயத்தில் தெரிய வரும். ஆனால் ஒரே ஒரு சீன் மட்டும் நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயம் முன்னாடி தெரிய வரும். இவன் கிஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது எக்ஸ் ரீஎன்ட்ரி, இவங்க 2 பேர் மீட் பண்ண போகிறாங்கன்றது ஆடியன்ஸ்க்கு தெரியும், ஆனால் அந்த கேரக்டர்ஸ்க்கு தெரியாது. அந்த மொமெண்ட்டுக்காக ஆடியன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நீங்கள் அப்படி கைத்தட்டி என்ஜாய் பண்ணுறீங்க அந்த மொமெண்ட்டை. பார்த்தா என்ன ஆக போகுது 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க, அதுவும் இவன் இங்கே அதே இடத்துல இருக்கான், இவன் ஸ்டாஃப், அந்த மொமெண்ட். அண்ட் இப்போ வந்து இந்த ட்ராமாட்டிக் ஐரனி அது பேர். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கம்பேரிசன் என்னன்னா, இப்போ மறுபடியுமா? ஆமா, இல்லைங்க அது ஓஎம்ஜி கொடுங்க ஏங்க நீங்க. ஸோ நீங்கள் வந்து ஓமை கடவுளையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு டிக்கெட் கொடுப்பீங்க, விச் கம்ஸ் அண்டர் அ ஃபேண்டசி ஃபிலிம். அவருக்கு வந்து ஒரு ஃபேண்டஸில் ஒரு விஷயம் நடக்குது, திருப்பி ரியாலிட்டிக்கு வராரு, அப்போ தான் அவருக்கு புரியுது என்னன்னு. இதுலேயும் ஹீரோக்கு ஃபேண்டஸியாகவும் ஒரு லைஃப் கிடைக்குது, திருப்பி ரியாலிட்டிக்கு வராரு. இந்த இடத்துல டிக்கெட்டுக்கு பதிலாக அஸ்வத் வராரு, அவர் வந்து ஒரு ரூட் கொடுக்குறாரு. இல்ல இதுல வந்து டிக்கெட் வந்து மிஷ்கின் தான் தராரு. செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. டிக்கெட்டுக்கு பதிலா ஐடி கார்டு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஐடியா கொடுக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு வழி இருக்குப்பா. நான் வந்து ஒரு வழிபோக்கன். இந்த படத்துல போற போக்குல ஒருத்தன் வந்து நம்ம லைஃப்பை மாற்றி விட்டு போவான் இல்லையா, அதுதான் என்னுடைய இது. இது வந்து ஒரு மென்டர் கேரக்டர்னு சொல்லுவோம், ஷேப் ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம். ஹீரோ நல்ல வழியிலையும் அனுப்பலாம், கெட்ட வழியிலையும் அனுப்பலாம். நான் கெட்ட வழியில் அனுப்புகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த கேரக்டரை நீங்களே வேற யாரையாவது ஆக்சுவலாக வேற ஒருத்தர் பண்ண வேண்டியதுங்க. அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல வரைக்கும் டபாஸ்ட்டு வராமல் இது பண்ணிட்டாரு. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, படத்தோட கடைசி நாள் ஷூட் வந்து அதுதான். ஸோ நான் என் வீட்லேயே பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஓ, அந்த ஷாட் அதெல்லாம் புதுசா மொத்தமாக என்னை வந்து வீடு நானும் எல்லாம் செப்பரேட்டாக எடுத்துட்டீங்க, வீட்லேயே முடிஞ்சிச்சு. ஆனால் அப்போ அது வரைக்கும் நீங்கள் நடிக்கணுங்கிற ஆசை இல்லை இந்த படத்தில்? அதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து அசால்ட்டாக நடிச்சிட்டிங்களே. அப்படிலாம் இல்லை, சும்மா அதுக்கு முன்னாடி ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அஸ்டன்ஸ்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டானுங்க அதை பார்த்து. அந்த சாங் ஒன்று பண்ணி கதற பண்ணியிருந்தோம்ல, நீங்கள் தான் பண்ணணும்னு நானுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து இப்போ அசால்ட்டாக நடிச்சிட்டிங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அழகாக வந்து பெருந்தன்மையாக ஒரு பதில் கொடுத்துட்டீங்க. நீங்கள் தெரியாது எனக்குலாம் சித்து இருக்கான்ல, அந்த ஷார்ட்டில் தம் அடிச்சிட்டா சித்து சொல்லலாம், தலை குரூப்பில் ஆட் பண்ணிட்டோம், அவ்வளோதான் இனிமேல் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகேன்னு மூஞ்சி அப்படியே ரியாக்ஷன் இருக்கும். அந்த தம்மை இப்படி போட்டு இப்படி இது பண்ணுறது, இப்படி அவன்கிட்ட கொடுக்கும்போது. ஆனால் ஷார்ட் ஓவர், என் சித்து வந்து கையை ஆடினதை நான் பார்த்தேன், கை உதறது. அப்படியா பார்த்துட்டியா? சரி ஓகே. ஏன் அந்த உதறலானா? இல்லை, கேப்டன் ஆஃப் தி ஷிப். ஆமாம், நான் ஃப்ரேமில் நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் நடிக்கலாம் இல்லை, சும்மா அதுவும் படம்
இப்போ எல்லாரையும் நல்லா வேலை வாங்கியாச்சு, கடைசியாக நம்மளது மட்டும் திருஷ்டி பொம்மை மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கலாச்சிருவாங்க அப்படின்றதுனால நிறைய அதில் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருந்துச்சு. நான் நினச்சேன் பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆக்டிங் டான்ஸிங் திறமைகள்லாம் நீங்கள் ஷார்ட் ஃபிலிமில் காமிச்சனால இந்த படத்தில் வந்து சாரே அதை பிறகு நடிச்சிட்டாரு போல, இந்த கேரக்டருக்கு நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த படத்தோட கதை என்ன, நம்ம வாழ்க்கையில் பண்ணுற தப்பு சுற்றி நம்ம முன்னாடி வந்து நிற்கும்ன்றது தானே. அந்த மாதிரி தான் எனக்கு அந்த படம் எப்பயோ பண்ண தப்பு சுற்றி வந்து இப்போ முன்னாடி வந்து நின்று இருக்கு. கார்த்திக் கோஜலாட்டின்னு இந்த விஜய் சித்துனால. சார் நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. மக்கள் வந்து நம்மளை எங்கேருந்து நம்ம ஆரம்பித்தோம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுறாங்க. உங்களோட பழைய ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் கொடுங்க, நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ எப்படி இருக்குன்றதை போட்டு. பட் சார் இப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டும்போது பெருமையாக இருக்குல்ல, உங்களை நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்கல்ல. இந்த கமலா சினிமாவுக்கு போகும்போது வர்ஷினி கத்திட்டு ஸ்டெப்பு போட்டு காட்டுறா அப்படின்றானுங்க. யோசிச்சு பாருங்க, போட்டேன் என்ன பண்ணுறது, மக்களுக்காக வேற வழி இல்லாமல் படத்தை டைரக்டும் பண்ணி அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. சரி பரவாயில்ல, இந்த கேள்வியை நான் கேட்கலன்னா ஆடியன்ஸ் திட்டிடுவாங்க. வர்ஷினி எப்படி இருக்காங்க? வர்ஷினின்ற கேரக்டரோட திருப்பி இப்போ கனெக்ட் ஆகிருக்கிறதே நீங்கள் இதை எடுத்து போட்டதுனால தான். அந்த பொண்ணுக்கு என்னன்னே புரியல, எல்லோரும் மெசேஜ் இது கேட்குறாங்க போல இருக்குது, ஏதோ ஆடியோ கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்ட்டு. நல்ல வேலை அந்த பொண்ணு கென்யாவுக்கு போகுது, அதனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவங்க கென்யாவில் இருக்காங்க. வர்ஷினி இஸ் மை காலேஜ் ஜூனியர். ஓஹோ, அதனால தான் உங்களை எல்லாரும் இப்படி கலாய்ச்சிட்டு இருக்காங்களா சார்? ஆமாம், அந்த பேர்னால. நமக்கு காலேஜில் யாராவது அந்த மாதிரி பேர் சொல்லி கலாய்ச்சா ஜாலியாக இருக்கும். இப்போ அப்படி இல்லைல்ல. இப்போயா இல்லை, அது நடக்கலாம். அது ரொம்ப யாரையாவது பிடிச்சிருந்தா அப்படி போகிற போக்கில் ஏதாவது ஒன்று பண்ணி விடலாம். ஓகே. அண்ட் இந்த படத்துடைய கேஸ்டிங் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒருத்தருடைய கேரக்டர்ஸ் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் என்னோட ஃபேவரட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் மிஷ்கின் சார். நாங்கள் வந்து அவரை ரக்கடாக பேசி பார்த்துருக்கோம், ஆனால் இதில் வந்து அவர் ஒரு கியூட்டி போய் ஆக்கிட்டீங்க நீங்கள். அதாவது பூக்கி மிஷ்கின் சார் ஆகிட்டார் அவர். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் சார் அவர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறாரு, தியாகராஜன் சார் அவர் ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறாரு. அவருக்குன்னு வேற டைமென்ஷன்ஸ் இருக்குது. பட் அவர் இந்த மாதிரி இந்த காஸ்டியூமில் எவ்வளோ அழகாக இருக்காரு, க்யூட்டாக பேசுகிறாரு, இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ஒர்க் ஷாப் பற்றி சொல்லுங்கள். அவரை வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் இதுவாக இருந்தது. என்னடா நீ வந்து என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற, என்ன எதுவும் ஒன்று இல்லை சார், எனக்கு இப்படி தான் வேணும். அதுதான் அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அவன் ஒரு மாதிரி இவன் லைட்டாக எக்ஸ்ட்ரா டைலாக் போட்டாலே என்ன இது பண்ணுவான். பட் ஐ அண்டர்ஸ்டுட் வை இஸ் லைக் தட். இஸ் அ வெரி சின்சியர் கை. அவனுக்கு எல்லாமே அவன் அப்படி வேணும்னு சொல்லுவார் ஃபஸ்ட்டு. ஏன்னா எல்லோரும் நான் என்ன பண்ணுறேனோ அவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஒரு 2 நாள் என்னடா நம்ம நடிப்பு சொல்லித்தரான் அப்படின்னு இருந்தார். அப்புறம் ஒரு 5ஆவது நாள்லாம் ஒரு 15 நாள் தான் அவரை வச்சு ஷூட் பண்ணேன். ஒரு 5ஆவது நாள்லாம் இஸ் த ஐ லைக் யுவர் ஷோடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் சொல்லி எல்லோரையும் கைத்தட்ட வச்சு ஒரு மாதிரி அமக்கலம் பண்ணி விட்டார். வெரி ஹாப்பி. எனக்கு என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவங்களோட சாயல் வந்துடக்கூடாது, எனக்கு புதுசாக காட்டணும். அண்ட் ஒரு எத்திக்கலான ஒரு மனுஷன், அதே சமயம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கான ஒரு அது எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்றதே தெரியாது. சீரியஸான சுச்சுவேஷனில் காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். அவன் எக்ஸா எப்படா அவன் நல்லா பொண்ணாச்சுடா, எப்படா போய் ஒன்றா லவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். அதே மாதிரி இங்கே வந்துட்டு நீங்கள் லவ் பண்ணலாம், கல்யாணம் என்ன வேணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்புறம் எல்லாரையும் எப்படி சொல்கிறது, இப்போ சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை பற்றி தான் யூஸ்வலாக ஓரியன்டேஷனில் உங்கள் காலேஜ்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஃபெயிலியரை பற்றி சொல்கிறாருன்னா அது மிஷ்கின் சொன்னால் ஒத்துக்கிற மாதிரி இருக்குன்றதுனால அந்த கேரக்டரே அவருக்காக தான் பண்ணுது. ஸோ நீங்கள் ரைட்டிங்லேயே வந்து அது அவருடைய கேரக்டர் தான் முடிவு பண்ணி வச்சு அவருக்காக பண்ணது தான், அது அவரை வச்சு தான் பண்ணுது. கிரேட். அண்ட் ஒரு படம்னா நிறைய ஸ்டேஜிங்ஸ் இருக்கும், லைக் ஓப்பனிங், இன்டர்வல் பிளாக், ப்ரீ கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜிங்கும் இந்த படத்துக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. அதாவது இப்போ நாங்கள் ஸ்டேஜிங்ன்றது ஒரு சீனை எப்படி நீங்கள் ஸ்டேஜ் பண்ணுறீங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு பீட்ஸ், படத்தோடைய பீட்ஸ் எங்கே ஓகே, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இன்டர்வல் பிளாக் அப்போது இவருக்கு வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறாரு கௌதம் சார், பின்னாடி இருந்து வந்து தோளில் கை வச்சுட்டு சொல்லுவார். அப்போ இவருக்கு ஷாக் ஆகும். நாங்கள் நினச்சா ஓகே இதான் இன்டர்வல், இதுக்கப்புறம் கதை ரிவீல் ஆக போகுது. பார்த்தா இல்லை, அங்கேயும் திருப்பி வந்து மீட்டிங் ரூம் போகிறாங்க, பேசுகிறாங்க. இல்லையே, அங்கே வந்து ஒரு கையை வச்சார்னா சரி அதனால் என்ன அப்படின்னு தானே இருக்குது. கான்ஃப்ளிக்ட் தான் இன்டர்வலாக இருக்கணும். இன்டர்வல்ன்றது ஹீரோவுக்கு ஒரு தேவை இருக்குது, ஹீரோவுக்கு ஒரு விஷயம் பண்ணணும், ஆனால் அது என்ன தடுக்குது, ஒரு கான்ஃப்ளிக்ட். இப்போ ஹீரோவுக்கு வந்து 48 அரியர் கிளியர் பண்ணணும், அதுதான் வாண்ட்டு. கான்ஃப்ளிக்ட்டு அவன் காலேஜில் திருப்பி போய் இது பண்ணணும், அதுதான் அவனுக்கு இருக்கிற இது. ஸோ வந்து எப்போவுமே இன்டர்வல்ன்றது தொடர்றதுனால ஷாக்கு கிடையாது, அது பேர் ஷாக். இன்டர்வல் அப்படின்றது ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் ஒன்று உருவாகணும். அந்த கான்ஃப்ளிக்ட் வில் லீட் டு த ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி. இப்போ காலேஜுக்கு வந்துட்டான், 48 அரியர் கிளியர் பண்ண, வீட்டில் கதை சொல்லிட்டு ஆஃபீஸில் கதை சொல்லிட்டு என்ன நடக்க போகுது, அதுதான் இன்டர்வல் பிளாக்.
அவர் வந்து ஃபர்ஸ்ட் போவார்ல, எனக்கு இந்த காலேஜ் வேணாம், டிகிரி வேணாம், இதை வச்சு ஒன்றும் பண்ண மாட்டேன்னு ஐடி கார்டு தூக்கி போட்டு போவாரா? அதே ஐடி கார்டு எடுத்து அழுக்கா இருக்கும், அதை எடுத்து இப்படி காமிச்சிட்டு அவர் திருப்பி கொடுக்கலாம் இல்லாமல் தூக்கி போட்டு வாடா போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். நீங்க அப்போ ஒரு ஒயிட் ஷாட் வச்சிருப்பீங்க. பேக் ஷாட். ஆமா, ஹீரோ நடந்து போற மிஷ்கின் சரோட அந்த பில்டிங்ல வந்து ஒயிட் ஷாட் வச்சிருப்பீங்க. அப்ப எங்களுக்கு புரியல இவர் எதுக்கு இங்க வந்து இவ்வளவு பெரிய ஷாட் வைக்கிறாருன்னு. பட் அது திருப்பி கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கும் போதே அது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் தான். ஸோ தட் ஆக்சுவலி ஒர்க் ரியலி வெல். அண்ட் படத்தை வந்து எஸ்டிஆர் சார் ட்வீட் போட்டிருந்தாரு. உங்களை பர்சனலாக கால் பண்ணி ஏதாவது சொன்னாரா? என் கூட டெய்லி பர்சனலாக பேசுவார் ஜாலியாக. சரி, அது வேணாம் சார், எங்களுக்கு படத்தை பற்றி ஏதாவது சொன்னார், அது சொல்லுங்க. படம் பிளாக் பஸ்டர், என்ன அழ வச்சிட்டா, என்ன சிரிக்க வச்சிட்டா. அதுவும் அவருக்கு ஃபேவரட் வந்துட்டு இந்த இன்டர்வியூ சீன், இந்த ஃபேக் இன்டர்வியூ சீன் இருக்குல்ல கௌதம் மேனனோட, அதுதான் அவரோட. சொல்லும் போது எனக்கு சிரிப்பு. சொல்லுங்க. அதுதான் அவரோட ஃபேவரட் சீன். ஸோ சார் வந்து ஒரு சாங்கும் பாடியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து சாங்குக்குமே எப்படி கேஸ்டிங்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கீங்களோ சாங்குக்கும் அதே மாதிரி. அதாவது ஒரு பிரேக்கப் சாங்கா ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயின் பற்றி பாடும்போது எஸ்டிஆர் பாடியிருக்காரு. ஒரு வைப் சாங்கு, அதாவது அந்த ரைசிங் ஆஃப் டிராகன், அது அனிருத் சார் பாடியிருக்காரு. அண்ட் லாஸ்ட்டில் வந்து இதை எல்லாரும் நோட் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல, இறைவா, அதாவது நான் யார் இறைவான்னு ஒரு பாடல் வருது. அது ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி தான் வருது. அதை வந்து யுவன் சங்கர் ராஜா சார் பாடி 2 நிமிஷம் வருது. ஸோ அது வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய வாய்ஸில். நாங்கள் ஆல்ரெடி வந்து புதுப்பேட்டை படத்தில் முத்துக்குமார் அண்ட் யுவன் சார் இவங்களுடைய காம்பினேஷனில் அந்த சாங் ஒரு நாளில் சாங் கேட்டிருக்கோம். அதில் எப்படின்னா என்டையர் ஃபிலிமை பற்றி அந்த ஒரு பாட்டில் கருத்தாக ஒரு லிரிக்ஸும் நாங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி டிராகன் படத்தை ஒரு சாங்கில் சொல்லணும்னா அந்த இறைவா சாங்கில் சொல்லிடலாம். பிகாஸ் யார் நல்லவர், யார் கெட்டவர், யார் பண்ணுறது யாருக்கு கர்மா அப்படிங்கிறத தெளிவாக வந்துட்டு இந்த பாட்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த லிரிக்ஸ், இந்த சாங்குடைய ஐடியாலஜி, இதெல்லாம் எங்கள் விஷுவல்ஸ் போட்டு காமிச்சிட்டேன். இன்னொன்று நான் என்ன சொன்னேன்னா, என்னோட லிரிக் ரைட்டர் கோசேஷா கிட்ட, இதுதான் இப்போ அவன் கண்ணு முன்னாடி அவன் பண்ண தப்பு இன்னொருத்தன் லைஃப்பை கெடுத்து அவன் கண்ணு முன்னாடி இருக்குது. இப்போ அவன் அதை பார்த்துட்டான். இப்போ அவன் பண்ணது சரியா தப்பான்றது தான் அவனுக்குள்ளே இருக்கிற கேள்வி. தப்புன்னு தெரியும், இதை வந்துட்டு நம்ம வந்து பாட்டாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ பேசிக்காக இன்னொருத்தனோட கண்ணீரில் இவன் குளிர் காஞ்சிட்ருக்கான். பேசிக்காக இது சரியாக தப்பா அப்படின்றது தான். ஸோ சாங் வந்து தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆரம்பிக்கும். தெய்வம் வாழ்வது எங்கே மாதிரி அது எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு, அதான் பிற சிந்தும் கண்ணீர் குளிர் அந்த விஷயம்லாம் வந்ததுக்கப்புறமா கடைசியாக அதோட ஹுக் இது வரும்போது, நான் யார் இறைவா, இதெல்லாம் இப்படி இருக்காங்க மனுஷங்க, இப்படி இருக்காங்க, இப்படி உண்மையை ஒத்துக்கிறவங்க மனுஷனாகிறான், இன்னொருத்தன் இதில் இது பண்ணுறவன் மிருகமாகறான், நான் யார் விடை சொல், இதுவாக்காக மண்ணிலிருந்து மண்ணுக்கு வருவாயா அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேட்பான், இதை விடை சொல்லி. ஏன்னா அவனுக்கு he has nobody to answer, he wants the answer from the God. அதுதான் அந்த சாங். இது வந்து கபீரான ஒரு சாங் இருக்குது ஹிந்தியில். என்ன சாங் அது, என்னது அது, ஹே ஜவானி ஹே திவானியில் ஒரு சாங் இருக்கும், கபீரா. அந்த சாங்கை வந்து ப்ளேஸ் பண்ணி அந்த இடத்த ஃபுல்லாக வச்சுட்டேன். ஷூட் பண்ணும்போதும் கபீரா போட்டு தான் ஷூட் பண்ணேன். அதுக்கு எடிட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல தான் இந்த சாங்கை ரீப்ளேஸ் பண்ணேன். Alright, so அந்த சாங் வந்து it was the perfect match and the basically it's guilt song. Right. So first song breakup song, second song rise of the dragon, pep, third வந்து love song Sid Sriram, fourth வந்து full Ghana song Arathu song, fifth வந்துட்டு reconciliation song, hex reconcile ஆகுது அப்புறம் படிக்கிறது, ஆறாவது சாங் வந்துட்டு guilt song. ஆனால் அந்த கில்ட் சாங் அப்போது நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன்னா, இப்போது ஹீரோ வந்து ரியலைஸ் பண்ணுறாரு தாலி கட்டுற நேரத்தில், அப்போ ஆடியன்ஸ் எங்களால் அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, ஓகே அவர் தாலி கட்ட போகிறது இல்லை, பிகாஸ் அவர் பார்க்குறாரு, என்னென்னவோ யோசிக்கிறாரு, அவருக்கு வந்து அவங்க சொன்ன டைலாக்ஸ்லாம் ஞாபகம் வருது, இதெல்லாம் யோசிக்கும் போது ஓகே அவர் தாலி கட்ட மாட்டார்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் இறங்கி வராரு, அம்மா ஓடி வந்து அடிக்கிறாங்க, அந்த சீன் வந்து கொஞ்சம் தமிழ் சினிமாவில் இருந்த அந்த ட்ராமாட்டிக் சீன் மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்து வேறு ஏதாவது ரைட்டிங்ஸ் வச்சுருந்தீங்களா, இல்லை இதுதான் பிளான்? ஆக்சுவலாக நான் வந்து தமிழ் சினிமாவோட கிளீஷேவை பிரேக் பண்ணுறதுக்கு தான் அந்த சீனே பண்ணேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து எல்லாரும் சண்டை பேசிப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க. இதில் ஹீரோ மட்டும் ஒன்றும் இல்லை. அதோட ஐடியா என்னென்னா, இப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே ஃப்ராடு பண்ணுறான் யாருக்கும் தெரியாமல். அவன் எப்போ ஹீரோ ஆக முடியும், எல்லாரும் முடியும் உண்மையை ஒத்துக்கும் போது தான். இவன் போய் ஒரு பிரின்சிபல் ரூமில் அன்றைக்கி போயிட்டு நைட்டே போய் பிரின்சிபல்கிட்ட கூட போய் உண்மையாக சொல்லலாம்ல, சொல்லி இதாக இல்லாம் வீட்டை இது பண்ணலாம். பட் சினிமா இஸ் ஸ்டேஜிங், சினிமா இஸ் ட்ராமா. ஒருத்தன் 4 செவத்துக்குள்ளே தப்பு பண்ணுறான், ஆனால் ஊரே இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு பால்ஸ் வேணும், ஒரு கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் தான் வந்துட்டு அந்த ட்ராகனுக்கான அந்த மொமெண்ட். அவன் ஹீரோவாக மாறுறதே அந்த இடம் தான். நீ ஏண்டாவில் கெட்டவனாக இருக்கணும் போது, நான் கெட்டவன் தான்மா, என் லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கணுன்றதுக்காக என்ன வேணால் பண்ணலாம்னு நினச்ச அளவுக்கு கெட்டவன், ஆனால் இன்னொருத்தர் லைஃப்பை கெடுத்துட்டு வரணுன்ற அளவுக்கு கெட்டவன் இல்லை அப்படின்னு சொல்கிறது போது
இட்ஸ் அ கம்ப்ளீட் சைலண்ட் ஆஃப் டு சே we are all like that. We want to keep our life successful, but not at the cost of somebody else's. அதுதான் மூமெண்ட். அதை வந்து எல்லாருமே பண்ணுன்றதுக்காக தான் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு புரியுது. தமிழ் சினிமானா கல்யாணம், பட் ஓமை கடவுளிலும் கல்யாண சீன் இருக்குது. சர்ச்லேருந்து ஓடிடுறது இதுதான். ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அது ஏன் தெரியுமா, இந்த பொண்ணுங்களுக்கு வந்து இந்த பிரைடல் காஸ்டியூமில் வெளியே ஓடுறது ட்ரீமு. அதனால் அது கரெக்டாக இல்லையா, ஒத்துக்கோங்க. சொல்லலாம் சார். அதனால அது ஒரு வியர்டான ஃபேண்டசி. ஆமாம், அதுதான். அதனால உங்களுக்கு அது வந்து இது, பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓமை கடவுளே இது எல்லாமே இட்ஸ் ஆல் எண்டிங் அப் இந்த கிளைமேக்ஸ், இந்த கல்யாணம் என்ன இது சர்ச்சு, அது இது அவ்வளோதான். அண்ட் வந்து இந்த படத்தில் ஒரு டயலாக், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டயலாக், நம்ம தப்பு பண்ணுறோன்னா லைஃப் மாறுதுன்னா அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லைன்னு அனுபமா சொல்கிறாங்க. அகெயின் நீங்கள் சொல்கிறீங்க. இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, ஓ இப்படியே சொல்லி முடிச்சிருவாங்களோ படத்தை, இப்படி தான் கைட் பண்ண போகிறாங்களோ நினச்சேன். ஆக்சுவலி ஆஸ் ஆடியன்ஸ் எக்ஸாம்பிளே கொடுத்துட்டேனே, நம்ம பண்ணுற தப்பு நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். உட்காந்துருக்கேன் பாருங்கள், வர்ஷினி இப்போ பாருங்கள், எப்போ 14 வருஷம் முன்னாடி பண்ணது இப்போ வந்து நிற்குது என் கண்ணு முன்னாடி. சார் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லை சார். ஏன் சார் நீங்கள் அதை அப்படி நினச்சிக்கிறீங்க? வாங்க வந்து என் கூட நின்று பாருங்கள், இதில் தெரியும். எங்கே போனாலும் வர்ஷினி கூப்பிட்றாங்களா லைட்டாக. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாம் முடிச்சுட்டு ரியாலிட்டிக்கு வராரு. அதாவது நிஜமாவே படிக்காமல் ஒரு பையன் அரியர் வச்சா என்ன பண்ணுவான், அவர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு. அப்போ வந்து திருப்பியும் மிஷ்கின் சாரை மீட் பண்ணுறாரு. மிஷ்கின் சாருக்கு இவரை பற்றி தெரியுது. அப்புறம் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டே அவங்க பேசுகிறாங்க ஃபோன் காலில், எனக்கு இவனை தான் பிடிக்கும், மேட்ரிமோனியில் பார்த்தேன், இவனை கட்டி வைன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் ரிவீல் பண்ண வேணான்னு ஃபோன் காலோட முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் ரிவீல் பண்ணும்போது அது நிக்கிதாவை தான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணது யார்? என்னன்னா அது வந்து ஆக்சுவலாக அவங்க எக்ஸ் கேரக்டருக்கே போகலான்னு நினச்சோம். ஆனால் அவங்கள ரிப்பீட் பண்ண வேணாம், லவ் டுடே ரிப்பீட் பண்ண வேணாம்னு சொல்லி அது அப்போ வந்து இந்த எல்சியூ மாதிரி ஏசியூ அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. அவங்கள வந்துட்டு சரி அந்த கேரக்டருக்கு ஒரு சின்ன ஒரு இது, ஒரு சர்ப்ரைஸ் வந்தால் வேறு ஹீரோயின்ஸும் ஆக்சுவலாக பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் வேறு பெரிய ஹீரோயின் மற்றவங்களும் பார்த்தோம். பட் இவங்க வந்தால் இன்னொன்று பிரதீப்க்கு ஒரு கனெக்ட் இருக்குது லவ் டுடே மூலமாக. ஸோ வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக பண்ணது தான். அதுக்கு மேலே எதுவும் இல்லை. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இப்போது ஸ்ரீலீலா மாதிரி யாரோ ஒருத்த வந்திருந்தாலும் அதுக்கு வேற ஒரு வைப். பட் இவங்க வரும்போது அதுக்கு ஒரு வேற ஒரு வைப். கரெக்டாக ஒரு டச் இருக்குது. அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு. சின்ஸ் தே போத் ஒர்க் டுகெதர் இன் லவ் டுடே பிஃபோர், ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இப்போது நீங்கள் வந்து நிறைய இந்த ஃபேண்டசி ஃபிலிம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், அதை நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டுருக்கீங்க. பட் இன் ரியாலிட்டி இப்போ டிராகனில் பார்க்கும்போது பிரதீப் சாரோடைய அம்மா அப்பா கேரக்டரை நீங்கள் வந்து ரொம்ப ராவாக கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வந்து மரியம் ஜார்ஜ் சார் பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணி போய் மாட்டிட்டு இருக்கிறது எங்கள் அப்பா தான். அப்படியே இது அந்த கேரக்டர் அப்படியே இதுதான். எங்கள் அம்மா பேர் சித்ரா தான். பட் என்னென்னா டைனமிக்ஸ் வேறு. பட் தே போத் ஆர் வெரி இன்னசென்ட். ரெண்டு பேருமே ரொம்ப இன்னசென்ட். அது அப்படியே என் ஃபேமிலியிலேருந்து எடுத்தது தான். அது இந்த பேச்சுலர் ஹவுஸு எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். காலேஜில் நான் கொஞ்சம் அப்படி தான் இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து என் இதுலேருந்து எடுத்துட்டேன். அப்புறம் மற்றது அப்படியே கதை, அவ்வளோதான். ஆனால் இந்த விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ அப்பா கேரக்டர் வந்து பையன் வந்து இவ்வளோ பண்ணுறான், அதாவது ஒரு பெத்த பையன் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணுறான், அதுவும் அப்பாவுக்கு தெரியுது. பட் ஸ்டில் அவர் எங்கேயுமே உடையில சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. அது உடஞ்சா கிளீஷே, அது வந்து கல்யாண சண்டை மண்டபம் சீன் மாதிரி ஆயிடும்ன்று. ஆனால் அது உடையாம நீ எல்லாருமே தப்பாக ஒத்துட்டல, அப்பயே நீ என் புள்ள தான்ப்பா அப்படின்றதுக்கு ஒரு காரணம் வேறு சொல்லுவார். அதுதான் மேட்ரு. ஏன்னா நான் ஓடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவனை தள்ளிட்டு போயிட்டான்ப்பா, அன்றைக்கி உடஞ்ச கால் தாங்கி ஆனால் அதே தப்பை என் புள்ள பண்ணலன்னு நினைக்கும்போது பெருமையாக இருக்குப்பா. ஸோ இட் மேக்ஸ் சிம் இட்ஸ் ஓகே, நீ தப்பு பண்ணிட்ட, ஆனால் நீ உண்மையை ஒத்துக்கிட்டல, நீ அப்பயே என் புள்ள தான், இனிமேல் இதாகாத, திரும்பி எழுந்து ஓடு, அப்பா நான் இருக்கேன் பார்த்துக்கலாம். யாருமே இல்லாத இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லாருமே அவன் உண்மையை சொன்னனால எல்லாமே போயிடுச்சு. பட் என்ன ஆனாலும் அவன் இருக்கிறதுலே காயப்படுத்தினது அவங்க அப்பா தான். ஆனால் அந்த அப்பா கூட இருக்காருன்னு சொல்லும்போது எல்லாரும் உடஞ்சிருவானுங்க. அப்போ அஸ்வத்தோட அப்பான்னு சொன்னனால கேட்குறேன், அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் லைஃப்? இல்லை ப்ரோ, அந்த மாதிரி இல்லை. நான் கொஞ்சம் இந்த லவ் பண்ணுறதுக்கு ஃபாரின் போகிறதுக்காக துபாய்க்கு போகிறேன், ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் அது வேற கதை, அது விட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாலி. ஆனால் அந்த இன்னசென்ஸ் உண்மை, அந்த மாதிரி இன்னசென்ஸ் தான். ஓகே. அண்ட் அதே மாதிரி அவங்களும் சித்ரா அம்மா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த கேரக்டருக்கு அவங்களுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு அம்மானா கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், செல்லம் கொடுக்க வேண்டிய இடத்துல டைனமிக்ஸ் இவர் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால அம்மா தான் கிளைமேக்ஸ் வந்து அடிக்க போகிறாங்கன்றது நாங்கள் வச்சுட்டேன். அப்போது அவங்க தான் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டே இருப்பாங்க. இனி பண்ணுறது ஏன் எல்லாத்தையும் இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன், உனக்கே இது இதுவா இல்லையா அப்படின்னு கேட்குறது எல்லாமே அதுக்கு தான். கரெக்ட். அண்ட் ஆஸ் அ பட்டிங் டேரக்டர் இப்போ வந்து மிஷ்கின் சார் இருக்காரு, ஜிவிஎம் சார் இருக்காரு, இவங்கெல்லாம் சீனியர் டேரக்டர்ஸ் ஆச்சு. இவங்களே நம்ம வந்து நடிக்க வைக்க போகிறோமே, இவங்களுக்கு நம்ம டேரக்ட் பண்ண போகிறோமேன்ற எக்ஸைட்மெண்ட்டா இல்லை நர்வஸ்னஸா? எக்ஸைட்மெண்ட். அண்ட் வந்து அவங்களையும் உங்க கூட வந்து ஸ்பாட்ல எப்படி இருந்தாங்க? ஜாலியாக இருந்தாங்க. அவங்க வந்து ஆக்ட்ரஸாக வந்தாங்க, அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். வந்து அவங்க பாட்டு நடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா தே ஆல் ஹவ் பீன் ஸ்டார் டைரக்டர்ஸ் இல்லையா, தே நோ வாட் ஆஸ் அன் ஆக்டர் தே எக்ஸ்பெக்ட். ஸோ தே பிஹேவ் த சேம் ஆஸ் ஆக்டர்ஸ், அவ்வளோதான். அண்ட் டிராகன் படத்தை நீங்கள் வந்து மக்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஐ மீன் லைக்
இப்போ டான் 2 இல்லை நான் ட்ராகன்னு சொல்கிறதுக்கே இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் ரைட் ஆஃப்டர் த ரிலீஸ் வாட் யூ வாண்ட் ஜஸ்ட் சே டு பீப்புள் அந்த மாதிரி தான் இருக்கா? இதுவா இல்லை, நான் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மக்கள்கிட்ட படம் வந்துருச்சு, அவங்க சொல்கிறாங்க, நீங்களாம் கேளுங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. ஏன்னா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றது இப்போ எல்லார் காதுக்கும் போய் கேட்டிருக்கோம். இது என்ன படம், இது என்ன சொல்ல வருது எல்லாமே. அதனால தான் மக்கள் தேட்டருக்கு வராங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சந்தோஷமாக இருக்கட்டும். அண்டு மறுபடி இது என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா, உழைச்சா உண்மையாக உழைச்சா நான் அவங்க கூட நிற்போன்றத ஒரு வாட்டியும் எனக்கு காமிச்சிட்டே தான் இருக்காங்க. நானும் ஒரு வாட்டியும் உழைச்சிட்டே இருக்கேன் அவங்களுக்கு. அவ்வளோதான், சிம்பிள். தட்ஸ் ஸோ ட்ரூ. அண்ட் படத்தில் இன்னும் 2 முக்கியமான நபர்கள், விஜய் சித்து அண்ணா அண்ட் ஹர்ஷித் கான், படத்துக்கு வந்து நிஜமாக ஒரு பில்லர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்சேன் சித்து அண்ணாவும் ஹர்ஷித் கானும் த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒன்றா வர போகிறாங்க அப்படின்னு. பட் அப்படி இல்லை, இவங்களுக்கு ஒரு ட்ராக் அவங்களுக்கு ஒரு ட்ராக். பிரேக் பண்ணி விட்டேன். அங்கே வச்சேன்டா ட்விஸ்ட்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்கள் 2 பேரையும் எப்படா இவங்க 2 பேரும் பார்ப்பாங்கன்றது. அதுதான் சார், அந்த இடத்துல என்ன கிளாப் தெரியுமா? இவர் வந்து ஹாய் ப்ரோன் கதவை திறந்துட்டு வெளியே வருவார் பாருங்க, செம்ம விசில். அப்பதான் நினைச்சேன், ஓ இதுக்கு தான் வச்சிருக்காரு இவர் இந்த ட்விஸ்ட் அப்படின்னு. ஸோ அவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பில்லர்ஸாக இருந்திருக்காங்க ஆஸ் அ டேரக்டர். பாடி வானா சார் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச 2 பேர். ஆனால் அவங்க மக்களுக்கு அவ்வளோ அதான் சொன்னால் நீ ஆரம்பிச்சிருவடா 2 லட்சம் பேரில் இருக்கும் போதுலேருந்தே எங்களை பிடிச்சிட்டு அப்படின்ட்டு. ஆமாம், 2 லட்சம் பேர்லேருந்து இருக்கும்போதே அவங்கள நான் கொண்டு வந்துட்டேன். அவங்க நடிகர்கள்ன்றதுனால இப்போ அவங்க எவ்வளோ நல்ல சிறந்த நடிகர்கள்ன்றதை இப்போ நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹர்ஷித் கானுக்கு நீங்கள் அந்த ரைட்டிங் எப்படி அவருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தான் எழுதி வச்சிருந்தீங்களா? ஆமாம், பயங்கரமாக அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவனுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டைலாக்லாம் போட வந்தானா அவள்தான் அவனுக்கு அதான் எக்ஸ்ட்ரா அப்படின்னாலே வாயிலே தான் போடுறது. ஆனால் அதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க ரைட்? இப்போ என் படத்தில் யாருக்குமே எக்ஸ்ட்ரா டைலாக், ஏன்னா எல்லா சீனுமே அடுத்த சீனுக்கு லிங்க் ஆகுது. ஸோ அதனால் இந்த எக்ஸ்ட்ரா டைலாக் போடுறது அதெல்லாம் கிடையாது. கொடுத்ததை கரெக்டாக பண்ணிட்டாலே சூப்பர். அர்ஷத் அந்த வகையில் ரொம்ப சூப்பராக பண்ணால். அந்த குட்டி ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்துருந்தேன் 2 பேருக்குமே, அன்புக்கும் சரி இவருக்கும் சரி. 2 பேருமே ரொம்ப அதை ஹானஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் சித்து இதெல்லாம் பார்க்கும்போது அவன் வந்து ரொம்ப அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான், அதே சமயம் அவனுக்கு எடுத்து சொல்கிறவனாகவும் இருப்பான். இப்போ அப்பா அம்மா வந்து இவன் போயிட்டு சாப்பாடை தள்ளி எடுத்து போயிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பான்ல, அவன் முட்டை போட்டுன்னு இருப்பான். ஏண்டா இவ்வளோ நல்லவங்களை போய் ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு இதுவும் இல்லையாடா அப்படின்னு போது, இங்கே பாரு அன்பு செம்ம காண்டாக இருக்கேன் விளாட, நீங்கள் காண்டிலேருந்து என்ன மயிலில் வேணாரு, ஆனால் ஒன்று சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரிலாம் அப்பா அம்மா கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். இதே சித்து வந்துட்டு கரெக்டு மாமா, அம்மா அப்பானாலே இப்படி தான் ஏதாவது இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவனை யாருக்குமே பிடிக்காது. அவன் ஆனால் முட்டையை போட்டுட்டு அவன் பிளேட்லேயே முட்டையை போட்டுகிட்டே தான் அந்த இதில் குக்கரில் அதை சொல்லுவான். இட் ஷோஸ் இஸ் லவ் ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட், அட் த சேம் டைம் ஹி டாக்ஸ் சென்ஸ். ஹி கைட்ஸ். எஸ், தட்ஸ் வை யூ லைக் அன்பு. தளபதி 70 வந்து அவர் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. பட் ஸ்டில் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், அஸ்வத் வாங்க நீங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஜேர்னரில் பண்ணுவீங்க தளபதி வச்சு? உங்களுக்கு அதான் நான் ஜென்யூனாக ஒரு கதை பண்ணுவேன். அது இப்போ எப்படி நீங்கள் இப்போ பிரதீப்க்கு ட்ராகன் ஒரு படம், அவனோட ஃபேன்ஸு ஆடியன்ஸு காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ சிம்பு சாரோட பண்ணுற படமும் அவர் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஜனரஞ்சா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே தான் விஜய் சார் இருக்குது, அவர் ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இது பண்ணும். ஜானர் என்ன வேணால் இருக்கலாம். பட் ஐ மோஸ்ட்லி டூ ஒரு இந்த மாதிரியான படங்கள் தான். கமர்ஷியல் இதான். இப்போ இதுலேயும் ஆக்ஷன் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஒரு மீனிங்ஃபுல் ஃபிலிம். இப்போ விஜய் சார் வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து உலகத்துக்கே போய் சேரும். கரெக்டாக அவர் ஒரு விஷயம் ஒன்று எடுத்து சொல்கிறாருன்னா ஸோ அதை வந்துட்டு நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ தளபதி ஃபேன் பாயா அவருடைய படத்தை ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த படத்தை? கில்லி. என்ன கண்ணை முட்டை பதில் சொல்கிறீங்க? அப்போ இதெல்லாம் வச்சுருக்கீங்க நீங்கள் லிஸ்ட்டில், நம்ம ஃப்யூச்சரில் காத்துட்டு இருக்கோம். கில்லி எனக்கு பயங்கரமாக ஒரு இது இருக்குது, அது கண்டிப்பாக ரீமேக் பண்ணோம். இப்போ நீங்கள் ரீமேக் கில்லின்னு டக்குன்னு சொல்லிட்டனால அப்போ நீங்கள் இதை யோசிச்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? மேபி ஐல் டூ கில்லி வித் பிரதீப். பட் வை பிரதீப்? இட் கேன் பி ஃபன், ஒரு டிஃப்ரெண்ட் டேக்காக இருக்கும். ஓகே, கில்லியை வேறு பெர்செப்ஷனில் கொடுப்பீங்கன்றீங்க. ஆமாம், ரைட். ஏன்னா அதில் காமெடி நல்லா சர்து இருக்கும், ஆக்ஷனும் இப்போ இந்த படத்தில் பண்ணியாச்சு, அதனால் ப்ராபப்ளி ஐல் டூ வித் பிரதீப். ஓகே, ஸோ த்ரிஷா மேம் கேரக்டர்னு சொல்லிட்டா நல்லாயிருக்கும். அது தெரில, மேபி மமிதா பைஜு. ஓகே, ஸோ இந்த காம்பினேஷனில் இன்னொரு திரைப்படம் சூன் அப்படின்னு வந்து அஸ்வத் சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபைனலி STR 51 அப்டேட் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாம் என்ன தெய்வமாக பார்ப்பாங்க. தலைவன் லவ் காடாக நடிக்கிறாரு, மன்மதன் அலைஸ், அது ஃபேண்டசி, இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதான் ஆகஸ்ட்டில் அந்த மாதிரி ஷூட்டிங் போகலான்னு இருக்கோம்.
அவ்வளோதான். பட் அடுத்த வருஷம் படம் வந்துடும். இப்போ நல்ல எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது டிராகனுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஜாலியான ஒரு படம். பட் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா அவர் ஒரு வைப்பு, இன்னும் அது ஒரு இன்னும் ஜாலி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் கொடுக்குற படங்கள்லேயே 2 ஹீரோயின் 3 ஹீரோயின் அப்படி தான் கொடுக்குறீங்க. தலைவர் எஸ்டிஆருக்கு நீங்கள் எத்தனை ஹீரோயின் பிளான் பண்ணியிருக்கீங்க? தலைவனுக்கா பாருங்களேன். பார்த்தா தானா? சரி, ஓகே, டீசெண்டாக சொல்கிறீங்க, நானும் டீசெண்டாக எடுத்துக்கிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஐ திங்க் நம்ம எல்லாத்த பற்றியும் பேசியாச்சுங்க. இதுக்கப்புறம் நான் டிராகன் 2 அப்டேட் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் போயிட்டு டிராகனை இன்னொரு வாட்டி பாருங்கள். அதான் உங்களுக்கு டிராகன் 2. ஓகே, 3வது வாட்டி பாருங்க டிராகன் 3. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.